ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான க்ரீன் பீஸ் இருக்கும் இல்லையா, பச்சை பட்டாணி அப்புறம் பன்னீர் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி. இது நம்ம சாதத்தில் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி ஐட்டத்துக்கு நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டே நம்ம பச்சை பட்டாணி இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். பச்சை பட்டாணி நல்லா ஊறிடுச்சு, சாஃப்டாக ஆகிடுச்சு. இப்போ நம்ம குக்கரில் வச்சுட்டு இந்த பச்சை பட்டாணி ஒரு 5 விசில் 5லேருந்து 6 விசில் வர வரைக்கும் நம்ம இது வேக வச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். பச்சை பட்டாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 பச்சை மிளகா, அப்புறம் இதில் ஒரு 4லேருந்து 5 பூண்டு பல், அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் 2 தக்காளி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி இதில் போட்டிருக்கேன். இப்போது இது நம்ம மையாக மிக்சியில் போட்டு சாஃப்டாக அரைச்சி வச்சுக்கணும். இந்த பேஸ்ட்டு தான் நம்ம இந்த கிரேவியில் யூஸ் பண்ண போகிறோம். இது எல்லாம் பச்சையாகவே போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அரைச்சிட்டு இந்த பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா பாதி வேலை முடிஞ்ச மாதிரி தாங்க. பட்டாணியும் வேக வச்சு எடுத்தாச்சு, அப்புறம் பேஸ்ட்டும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு இதை அடுப்பில் வச்சு எப்படி செய்யணும்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு பன்னீர் நல்லா கழுவிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க இதுக்கு ப்ரிப்பரேஷன். இப்போது கடாய் சூடு பண்ணி அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் ரொம்ப பிடிக்காது. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இப்போ நம்ம முன்னாடியே அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் இருக்குது இல்லையா, இந்த எண்ணெயில் நல்லா வதக்கணும். இப்போ தான் நம்ம இந்த பேஸ்ட்டை நல்லா வதக்குறோம். பச்சையாகவே நம்ம தக்காளியும் வெங்காயம் போட்டிருக்கிறதுனால எண்ணெயில் நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா இதை வறுத்துக்கணும். எப்படி வறுத்துக்கணும்னா, அது அந்த எண்ணெய் மேலே மிதக்கும், அது வரைக்கும் நம்ம இந்த பேஸ்ட் நல்லா வறுத்துக்கணும். அப்போ தான் இதில் பச்சை வாடையெல்லாம் போயிட்டு அந்த கிரேவி சூப்பராக டேஸ்டியாக நம்மளுக்கு ரெடி ஆகும். இப்போது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இதில் போட வேண்டிய ட்ரை மசாலாக்கள் எல்லாம் இதில் போட்டுடலாம். நான் ஏற்கனவே தனியாவும் மிளகாவும் சேர்த்து தான் அரைச்சி வச்சுருப்பேங்க. நீங்கள் ஒருவேளை அப்படி இல்லைன்னா தனியாத்தூள் தனியாக மிளகாத்தூள் தனியாக போட்டுக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், சிட்டிகை மஞ்சத்தூள், ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன். இப்போ இதில் நான் தனியாத்தூள் மிளகு 2 சேர்த்து போட்டிருக்கிறேன். இது 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது தளன்னு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சைட்ஸ்க்கும் ஒட்டிக்கல, நல்லா எண்ணெய் மேலே மிதக்குது இல்லையா. இப்போ நம்ம இதில் ருசிக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் இது ஒரு வாட்டி கிளறிட்டு நம்ம முன்னாடியே வேக வச்சுருக்கோம் இல்லையா பச்சை பட்டாணி, அது இதில் போட்டுருங்க. பச்சை பட்டாணி போட்டதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 நிமிஷம் இப்படி வதங்கிக்கோங்க. 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது திக்காக இருக்கு இல்லையா, நம்ம ஒரு அரை கப்புலேருந்து 1 கப் தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். அந்த மிக்ஸி கழுவிட்டு அந்த தண்ணி கூட இதில் ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நம்ம பன்னீர் இருக்கு இல்லையா, அது ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இது எப்போவுமே பன்னீர் லாஸ்ட்டில் சேருங்க. லாஸ்ட்டில் சேர்த்தா தான் அது பன்னீர் சாஃப்டாக இருக்கும், இல்லை ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ பன்னீர் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு வாட்டி கிளறிட்டு இந்த பன்னீர் க்ரீன் பீஸ் மசாலா செம்மையாக ரெடி ஆகிடுச்சிங்க. பார்த்தீங்களா, அந்த கலரே செம்மையாக இருக்கு இல்லையா. பசங்களுக்கே இல்லை, பெரியவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கிறோம். ஃப்ரெஷ் க்ரீம் உங்ககிட்ட இல்லைன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்ம பால் இருக்கும் இல்லையா, அது பால் மேலே ஏடு இருக்கும் இல்லையா, நம்ம அந்த ஏடு மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு பால் கலந்துட்டு அது இதில் ஊற்றிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மசாலா கூட இந்த பால் ஏடு அப்புறம் இல்லைன்னா ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்தோன்னா சூப்பரான டேஸ்ட் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் 1 ஸ்பூன் பட்டர், ஆனால் வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், இல்லை 1 ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம். எதுவுமே இந்த 3த்தில் எது வேணாலும் ஒன்று சேர்த்துக்கலாம். இப்போ சூப்பரான க்ரீன் பீஸ் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் விஜி.